என்னங்க எல்லாரும் நீண்ட கால ஆரோக்கியத்தையும் நிரந்தர ஆரோக்கியத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி, நிரந்தர ஆரோக்கியம், நீண்ட கால ஆரோக்கியம், இந்த ரெண்டுக்கும் அடிப்படையாக இருக்கிறது நம்ம கர்ப்பத்தில் என்ன மாதிரி உருவாகி வந்தோம், எந்த அடிப்படை நம்மளை உருவாக்குச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டா தாங்க இது ரெண்டும் சாத்தியம். சரி, அதை நோக்கி போகலாமா? கர்ப்பத்தில் நீங்கள் எப்படி தாய் சாப்பிட்ற உணவுப் பொருள் எதுவுமே குழந்தைக்கு எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறீங்க? காலகாலமாக அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. தாய் சாப்பிட்ற உணவு சத்து பொருளாக ரத்தத்தில் கலந்து குழந்தையினுடைய தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு சாப்பாடு போகுது, இப்படி தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்விப்பட்டு இருக்கிறது உண்மைதாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. ஏன்னா இந்த ரத்தம் ஒரு வகையா பல வகையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நிறைய வகை இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, இப்போ ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுது, அவருக்கு அவசரமா கொடுத்தே ஆகணும். அப்படிங்கும் போது யாருடைய ரத்தத்தை வேணா எடுத்து செலுத்திடுறாங்களா? இல்லையே, அவங்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த வகை உள்ள ரத்தத்தை தான் செலுத்துறாங்க. இதானே உங்க பதில்? அப்போ ஏன் மாத்தி ஏற்ற மாட்டேங்கிறாங்க? மாத்தி ஏத்தனா இந்த உடம்பு ஏத்துக்காது. இந்த ரத்த வகை உள்ள போனா சில பேருக்கு ஏத்துக்காது, சில பேருக்கு உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது சந்தேகம் இருந்தா உங்க மருத்துவர்கிட்ட கேட்டு பாருங்க, தெளிவா சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இருக்குங்க. ஒரு தாய்க்கு 4 குழந்தைங்க பிறக்கிறதா வச்சுக்குவோம். இந்த 4 குழந்தைங்களுடைய ரத்த வகையும் தாயினுடைய ரத்த வகையாவே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வேற வகையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, இதுதானே உங்க பதில்? சரி, அப்போ வேற வகை ரத்த குறிப்பு குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா தாய் சாப்பிட்ற சத்து பொருள் எப்படிங்க அந்த ரத்தத்தின் வழியா போகும்? நம்ம தான் முன்னமே பார்த்தோம் இல்லையா, மாற்று வகை ரத்த குறிப்பு ஏத்துக்காதுன்னு சொல்லி. இது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இதை யோசிச்சிருந்தா நமக்கு இந்த ரத்தத்தின் வழியா குழந்தைக்கு சத்து பொருள் போகுது அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரிதானே? சரி, அடுத்ததுக்கு வருவோம். அதாவது குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைய சுத்திலும் தண்ணிங்க, தண்ணிக்குள்ளார இருக்குது குழந்தை. அந்த தண்ணி வெளியேறாத அளவுக்கு மேல ஒரு சதை பை சுத்தியும் கவர் பண்ணிருக்குது. சரிங்களா? இந்த நிலையில தான் நீங்க குழந்தை இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த நிலையில இருக்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், தொப்புள் கொடி இந்த சதைப்பைக்குள்ளாரையே முடிஞ்சிருது. குழந்தையினுடைய தொப்புள் கொடியானது இந்த சதைப்பைக்குள்ளாரையே முடிஞ்சிருது. அப்படி இருக்கும்போது கர்ப்பப்பையில எப்படி தொடர்பு இருக்குது? இது எப்படி நம்ம நம்புறோம்? குழந்தை எப்போ முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருச்சோ அப்போ இந்த தாயினுடைய உடம்பு விட்டு வெளியேறதுக்கான முயற்சி நடக்குது. அப்படி முயற்சி நடக்கும் போது தான் முதல் முறையா இந்த சதைப்பை உடையுது. அப்படி உடையும் போது தான் இதுக்குள்ளார இருக்கிற தண்ணி வெளியேறுது. இதை தான் பனிக்குட நீர் வெளியேறுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது குழந்தை பாத்தீங்கன்னா முதல்ல தலைப்பகுதி வெளியில வருங்க. இப்போ ஒரு தாய் நிமிர்ந்து படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோமே, குழந்தையினுடைய தலைப்பகுதி ஒன்னா தரையை பார்த்த மாதிரியோ இல்ல ஆகாயத்தை பார்த்த மாதிரியோ வருங்க. அந்த தலைப்பகுதி வந்த பிறகு இந்த உடம்பு திரும்பும். அதாவது இந்த தோள்பட்டை இருக்கு இல்லையா, இந்த தோள்பட்டை ஒரு புற தோள்பட்டை கீழ் பக்கமாகவும் ஒரு பக்கம் மேல் பக்கமாகவும் வர்ற மாதிரி இடதுபுறமாகவோ வலதுபுறமாகவோ திரும்புங்க. திரும்பின பிறகுதான் உடம்பு முழுமையா வெளியில வரும். இப்ப குழந்தை வெளியில வந்துருச்சு. குழந்தை வெளியில வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதனுடைய வயிற்றுல ஒரு குடல் மாதிரியான அமைப்பு இருக்கு. இதை தான் நம்ம தொப்புள் குடின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இதை உடனடியா கட் பண்ணணும். சரி, ஒரு 2 பக்கமும் கிளிப்பு போட்டு நடுவில் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி குழந்தைய தனியா பிரிச்சு எடுத்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும்? அந்த குடல் பகுதி உள்ளே நின்றுமா? நிக்காதுங்க. சில பேருக்கு ஒரு 5 நிமிஷத்துல வெளியில வந்துடும், சில பேருக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த கால அளவு முன்ன பண்ண மாறுபடுமே தவிர கொடியிலிருந்து மீதி குடல் பகுதி முழுமையா ஒரு சதை பையோட வெளியில வந்துருங்க. அந்த சதை பை தான் குழந்தைய சுத்திலும் பாதுகாப்பா வச்சிருந்த அந்த பெட்டகம். அது இப்ப இந்த சதை பகுதி முழுமையா வெளியில வந்துருச்சு. இப்ப இதன் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்
தாயினுடைய ரத்தத்துக்கும் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு தெரியணும்னா, நம்ம வீட்டில் குழந்தை பெற்றவங்க நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளை பெற்றவங்க அந்த அனுபவசாலிகள். அதனால் நம்மளுடைய தாய்மார்கள் அல்லது வந்து பாட்டிங்க யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க. நம்ம வெளியில் வந்த பிறகு ஒரு சதைப்பை வெளியில் வரும். அந்த சதைப்பை தான் தாயினுடைய கருமுட்டையாக இருந்த சதைப்பை. அப்போ நம்மளுடைய தொப்புள் கொடியோடைய தொடர்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாயினுடைய அந்த கரு முட்டையினுடைய உள்புற சுவரோட முடிஞ்சிடும். புரியுதுங்களா? சரி, இப்படி இருக்கும்போது தாயினுடைய உணவு சத்து பொருள் எல்லாம் ரத்தத்தில் கலந்து வர்றதுங்கிறது உண்மை அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது போவோமே. இந்த பிரசவத்தில் நடக்கக்கூடிய சில தகவல்கள் சொல்கிறாங்கல்ல, அதையும் கொஞ்சம் கூட பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் இந்த இந்த பிரசவங்கிற நிகழ்வுக்கு பெரிய தடை ஏற்படுத்துறதே நம்மளுடைய அறியாமல், அதனால் உருவாகிற பயம்தாங்க. அதனால் அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். என்னெல்லாம் அதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து தண்ணி குடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க 10 மாசமாக குழந்தை வயிற்றுக்குள்ளார இருக்கிறதே தண்ணிக்குள்ளாரதாங்க. இத்தனை நாள் குடிக்காத குழந்தை அந்த கடைசியில் அந்த சொல்லக்கூடிய அந்த 1 நாள் 2 நாளில் மட்டும் எப்படிங்க குடிச்சிரும்? இதை யோசிக்கணும்ல, யோசிக்கிறது இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மலம் சாப்பிட்றோம். குழந்தை வயிற்றுல இருக்கிறவர்களும் உள்ளுக்குள்ளார எதுவுமே எடுத்துக்கலன்னு இப்போ நம்ம பார்த்தோம். சாப்பாடுன்னு ஒன்று உள்ளே போனால் தானே கழிவுன்னு ஒன்று வெளியில் வரும். இது புரிஞ்சுது அப்படின்னா நம்ம மலம் வெளியில் குழந்தைக்கு வந்து வயிற்றுல இருக்கும்போது கிடையாதுன்னு புரியும். அப்படி வெளியில் வந்த மலத்தை சாப்பிடாதுன்னு புரியும். ஏன்னா மலமே வெளியில் வரலையே, எப்படி மலத்தை சாப்பிடும்? இதெல்லாம் பாருங்க. இந்த தகவல்லாம் எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக அந்த நாட்கள் அவங்க குறித்து கொடுத்த நாட்கள் 1 2 கூட ஆகும்போது தான் இந்த தகவல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி வந்து கழுத்தை சுற்றி இருக்கு, வெளியில் வரும்போது கழுத்து இறுகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊரில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. மாலை சுற்றி குழந்தை பிறந்திருக்கு, மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சில சடங்குகள்லாம் செய்வாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த மாலை சுற்றி பிறந்திருக்குது அப்படின்னு சொல்கிறதே கழுத்தில் தொப்புள் கொடி சுற்றி பிறந்திருக்கிற அந்த தகவல் தாங்க சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு. அதனால் வந்து கொடி சுற்றி பிறந்ததுக்கு அதாவது தொப்புள் கொடி சுற்றி இருக்கிறதுனால, கழுத்தில் சுற்றி பிறக்கிறதுனால எந்த வகையிலையும் உயிரிழப்பு ஏற்படாதுங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். மூச்சு திணறல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக மற்றவங்களுடைய தகவல்லாம் என்னவா இருக்குன்னா, குழந்தை எப்போ வயிற்றுலேருந்து வெளியில் வருதோ, வெளியில் வந்த பிறகு தான் வந்து முதல் முறையாக சுவாசம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து மூச்சு திணறல் ஏற்படும்? இதெல்லாம் எதனால் தெரியுமா? நம்ம கேட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு அடுத்தது வந்து இல்லை எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை தாங்க. வயிற்றுல என்ன நிலையில் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து வேற ஒரு உதாரணம் மூலியமாக சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் வளர்ப்பு பிராணியாக நிறைய உயிரினங்களை வளர்த்துங்க கூட. ஏன்னா இன்னைக்கு வளர்ப்பு பிராணிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்கிறதுக்கே இடம் இல்லை அப்படிங்கக்கூடிய சூழலில் தான் நம்மளுடைய வீடு அமைஞ்சிருக்கு. அதனால் வளர்ப்பு பிராணிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாகி போச்சு. சரி, கிராமத்தில் இன்றைக்கும் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கிராமத்தில் அந்த மாதிரி கோழி வளர்க்குறவங்க கிட்ட போய் இந்த தகவலை கேளுங்க, சரியாகவே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி முட்டையிடுது, ஒரு 10 15 இடுது, இதுக்கு மேலே முட்டையிடாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஒரு வட்டமான ஒரு பாத்திரத்தில் ஒரு மணலோ அல்லது வந்து நெல் அரிசியினுடைய தவிடுன்னு சொல்லுவாங்க, அதுவோ எல்லாம் எடுத்து வந்து பரப்பி வச்சு அது மேலே முட்டையெல்லாம் எடுத்து வரிசையாக அடுக்கி வச்சு அந்த கோழியை எடுத்து அது மேலே உட்கார வச்சு பழக்குவாங்க. 2 நாளைக்கு இப்படி எடுத்து உட்கார வச்சு பழக்குனாங்க அப்படின்னா அது தினசரி வந்து அந்த இடத்துல வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். இந்த கோழி வந்து அந்த முட்டைகள் மேலே உட்காந்துருக்கும். அந்த கோழிக்கான சாப்பாடு தண்ணி எல்லாமே அது பக்கத்துலேயே வச்சுருவாங்க. ஆனால் அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல உட்காந்துருக்காது. அப்பப்போ எந்திரிச்சு வெளியில் போயிடும், திரும்ப வந்து அது மேலே உட்காரும்.
இப்படியே ஒரு கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சோட சத்தம் கேட்கும். முதல் நாள் ஒரு கோழி குஞ்சு, அப்புறம் அப்படியே 1 2 3 அப்படி நிறைய கோழி குஞ்சுகளுடைய சத்தம் கேட்கும். இப்போ அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வெளியில் போகும்போது அந்த கோழி குஞ்சுகளும் கூடயே வெளியில் வர்ற அளவுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதன் பிறகு போய் பார்த்தீங்கன்னா அந்த அடகாக்க வச்ச இடத்துல சில முட்டைகள் இருக்கும். கோழி குஞ்சா உருவாகாம 1 2 முட்டைகள் இருக்கும். அந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து கையில் இப்படி எடுத்து ஆட்டி பார்த்துட்டே சொல்லிடுவாங்க, இந்த முட்டை ஒன்று கூழ் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவிஞ்ச முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவிஞ்ச முட்டைக்கும் கூழ் முட்டைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிஞ்ச முட்டை அப்படிங்கிறது வந்து அந்த கோழியினுடைய உடம்புல இருந்து வெளிப்பட்ட வெப்பம் அதிகப்படியா அந்த முட்டைக்கு கிடைச்சிருக்கு, அதனால அவிஞ்சு போச்சு, அதாவது வெந்து போச்சுன்னு அர்த்தங்க. இந்த கூழ் முட்டை அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழியினுடைய உடம்புல இருந்து கிடைச்ச சூடு சரியா கிடைக்கல, அதனால குளிர்ச்சியாகி அது அழுகி போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த 2 நிலையும் இல்லாத சமமான வெப்பநிலை கிடைச்ச அந்த முட்டைகள் இருந்த கரு தான் கோழி குஞ்சுகளா மாறி வெளியேறி இருக்கு. இது புரியுதா? சரி, இப்போ இதுக்கும் நம்ம தாயினுடைய வயிற்றுல இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப எளிமைங்க. இப்போ அந்த கோழி அடகாத்துது, அந்த கோழிக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாமே வந்து தினசரி அந்த கோழியை வளர்க்குறவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ இந்த கோழி சாப்பிட்ட அந்த உணவு தண்ணி இதெல்லாம் கோழியினுடைய ரத்தத்தில் கலந்து கோழி அடகாத்த அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற கோழி குஞ்சுக்கு போச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? கோழி சாப்பிட்ட உணவு கோழி முட்டைக்கு போகலை அப்படிங்கிறது கண்கூடா தெரிஞ்சுது, அதனால இதை வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். தாயினுடைய வயிற்றுல இருக்கிறது நமக்கு கண்கூடா தெரியல, அதனால அதை நம்புகிறோம். இவ்வளோதாங்க வித்தியாசம். இது புரிஞ்சதுன்னா தாயினுடைய வயிற்றுல இருந்து தாய் சாப்பிட்ட எந்த ஒரு உணவுப் பொருளும் குழந்தைக்கு வந்து போறதில்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்ததாக குழந்தை வந்து தாயினுடைய வயிற்றுல எந்த ஒரு சத்து பொருளும் எடுத்துக்கல அப்படின்னா அப்போ எப்படி தான் அது உயிர் வாழ்ந்தது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையை அடுத்த பதிவில் சிந்திக்கலாம். நன்றி.